பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப கரிசனையும் அன்பும் உள்ள ஒரு ஆண்டவர். எதுல கரிசனை தெரியுமா? உங்களுடைய ஆத்மாவை குறித்து அவருக்கு ரொம்ப அக்கறை. நம்முடையக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கல, நம்முடைய இருதயம்னு சொல்லுவோம். இருதயம்னா நம்ம பாக்குறதுல ரத்த ஓட்ட வருது, அப்படியே பம்ப் பண்ணுதல், அது இல்லை. ஆனா அது இருதயம்னு தான் நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்முடைய இருதயம் அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஆத்மா அப்படின்னு சொல்லுவது இதை கண்ணால பார்க்க முடியாது, அது நமக்குள்ள இருக்கிறது. அதுலதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். இதை நம்ம காத்து கொண்டது ரொம்ப முக்கியமா. நீதிமொழிகள் 4:23 ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தை நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவோம்ல. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், வியாதி வரக்கூடாது, அதுக்காக காலையில ஓடுறது, எக்ஸசைஸ் பண்றது, சாப்பிடுவதில் கவனம் செலுத்துறது நல்லது. நம்ம அதை காத்து கொள்ளணும். நம்முடைய பொருள் ஒரு கோல்டு அப்படின்னா கண்ட இடத்துல வைக்க மாட்டீங்க வீட்டுல. கோல்டுனாலே தங்கம்னு சொன்னாலே விலையேற பெற்றது. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள, அதுக்குள்ள சின்ன ஒரு அறைக்குள்ள, அதுல ஒரு கீ போட்டு உள்ளுக்குள்ள பத்திரமா வைப்பீங்க. அது பாதுகாப்பா இருக்கணும். கண்ட இடத்துல கோல்டெல்லாம் போடாது அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விலையேற பெற்றதை கவனமா பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறோம். அப்ப உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த நிலத்துல யாரோ குடிசை போட்டா உடனே ஐயோ நிலத்தை பாதுகாக்கணும் விரட்டிட்டு புச்சல வேலி அடைச்சு பாதுகாக்கிறீங்க. அப்ப நமக்குரிய ஒன்றை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துறோம்ல. ஆனா உன்னுடைய இருதயம் தான் அதுல ரொம்ப காஸ்ட்லியானது, விலையேற பெற்றது. அதைத்தான் நம்ம பாதுகாக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த இருதயம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது அப்படின்னு வேதம் எச்சரிக்கிறார். ஏன்னா சாத்தான் அந்த இருதயத்தை கரைப்படுத்தி அதுக்குள்ளதான் நுழைய பார்ப்போம். நம்முடைய ஆத்மா, அந்த இருதயம் என்கிற ஆத்மாவை கரைப்படுத்திட்டா தேவனோட உள்ள தொடர்பு போயிரும், நம்முடைய சந்தோஷம் போயிரும், ஆசீர்வாதம் போயிரும், நன்மைகள் போயிரும். பிசாசுக்கு அது தெரியும். அதனால எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை குறிவைத்து நம்முடைய ஆத்மாவை பாவத்தினாலே கரைப்படுத்த அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அந்த இருதயத்தில் அப்படி என்னங்க இருக்குன்னா, இயேசுவை போல மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்தி பேசினது யாருமே கிடையாது. பேதுரு மார்க் 7:21 முதல் வாசித்தால், மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து, அந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, சண்டை, கோபம், இதெல்லாம் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும். அதாவது இருதயத்திலிருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்தும். எல்லா பாவத்திற்கும் அங்கதான் காரியமா இருக்கிறது. அதனாலதான் பாவம் தங்குகிற ஒரு இடம் அது உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய இருதயம். அதை நீங்க காத்து கொள்ளாட்டா பாவ குப்பைகள் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அதை நாசமாக்கிவிடும். சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், சுகம் போயிடும், ஆசீர்வாதம் போய்விடும். அதனால எல்லா காவலோடும் ஆத்மாவை, உடைய இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு வசன ஆலோசனை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு இதுல பிரச்சனை வரும். நான் இந்த ஊழியத்துக்கு 50 வருஷத்துக்கு மேல ஆகிறது. அப்ப சாத்தான் குறி வைக்கிறது இன்றைக்கு வரைக்கும். அவன் இருதயத்தை கரைப்படுத்த இருதயத்தை குறி வைக்கிறான். அதனால்தான் நம்ம தினந்தோறும் காலையில எழும்பி வேத வசனத்தினால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவினால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட இடம் கொடுக்கணும். வசனத்தினாலும் ஆவினாலும் எப்பவுமே நிறைந்திருந்தா பாவ குப்பைகள் இருதயத்துக்குள்ள வர முடியாது. சாத்தான் பாவ குப்பைகளை போட்டு பார்ப்பான். நம்ம வேலை செய்ய போறோம், ஊழியம் செய்ய போறோம், வெளியில போறோம், கோபம் வர்ற சூழ்நிலை வரும், இச்சை உண்டாக்குற சூழ்நிலை வரும், அதாவது ஒரு தவறான தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலை வரும். ஆனா ஆவியானவர் விட மாட்டார். நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் வெளிச்சத்துல பரிசுத்தமாய் நடத்திடுவார். அதனால்தான் நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படதான் அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கணும், வசனத்தை வாசிக்கணும் சொல்ல காரணம் அதுதான். நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது. 100 வயசானா கூட அவங்களுக்கும் பரிசுத்தம் தேவை, அவங்களுக்கும் பாவ சோதனை வரும். அதனால நாம ஒவ்வொருவருமே அதிகாலையில் எழும்பி இந்த வசனத்தினால இருதயம் நிரப்பப்பட இடம் கொடுத்த ஆண்டவரே இருதயத்தை காத்து கொள்ளுங்க,
ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஜெபம் பண்ணி இருதயத்தை பரிசுத்தமா காத்து கொள்ளுதல கவனம் செலுத்தணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களுடைய இதயத்தை சோதிச்சு பாருங்க. யார் மேலே கசப்பு இருக்குல்ல, வெறுப்பு இருக்குல்ல, கோபம் இருக்குல்ல, சில சமயம் சிலரை பார்த்த நிச்சயான தூண்டுதல் வருதில்ல, உடனே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இருதயத்தை காத்து கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இதெல்லாம் எனக்குள்ள குப்பை சேரக்கூடாது, இதெல்லாம் என்னை விட்டு விலகட்டும். என் இறுதி அன்பினால நிறைஞ்சிருக்கணும், பரிசுத்தத்தினால நிறைந்திருக்கணும், தாழ்மையினால நிறைந்திருக்கணும், மனதுருக்கத்தினால இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம இருதயம் நிறைஞ்சிருந்தா எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தருகிறவர், உதவி செய்கிறவர். இப்ப சொல்றீங்களா, இல்லைங்க என்ன பாவத்தை விட்டு மனம் திரும்பவே இல்லை, என் உள்ளமே குப்பையால் நிறைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றில் இன்னைக்கு இருதயத்துல கை வச்சு, இயேசுவே நீங்க ஏன் பாவத்தை மன்னிக்க தானே சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க, உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவிருங்க, பாவமர கழுவி சுத்தம் பண்ணுங்க, என் இருதயத்தை காத்துக்குள்ள எனக்கு கிருபை கொடுங்கன்னு செபிங்க. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பீங்க. அவர் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். பரிசுத்தமுள்ள தேவன் வந்துட்டா பாவம் உள்ளே தங்காது, வந்த வேகத்துல திரும்பி போயிடும். அதனால ஆண்டோடத்துல சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்தை ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, நான் எல்லா காவலோட என் இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, என் இருதயம் கரைப்பற்றக்கூடாது, பாவ குப்பைகள் சேர்ந்துடக்கூடாது. இந்த நாள் முழுவதும் அனுதினமும் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.